எல்லோருக்கும் வணக்கம். We have to repeat it whatever we hear. Sonia, you have to tell him how to do it. அப்பாவி மக்களை, ஆண்களை, பெண்களை, முதியோரை, குழந்தைகளை வந்து சும்மா சுட்டு குவிச்சார்கள். தாய்நாட்டை விட்டு வேறொரு நாட்டில் அகதிகளாய் வாழ நேர்ந்த ஈழத்தமிழர்கள் பங்கேற்ற நாடகங்கள் இவை. தமிழீழம் என்னும் தாயின் ஒரு சூழில் உதித்தவர் நாம், கொடியவர் கொடுமையாலே உலகெல்லாம் சிதறினோர் நாம். பனிக்கும் குளிருக்கும் பெயர் போன சுவிட்சர்லாந்து. சுவிஸில் 25,000-க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் வாழ்கிறார்கள். நாடகத்திற்கு உயர்வான இடம் தரும் இந்த நாட்டில் தமிழர்கள் 15 ஆண்டுகளுக்கு மேல் நாடகங்களை மேடையேற்றி வருகிறார்கள். சங்கம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. அகதிகளின் துயர அடுக்குகளையும் ஈழத்தமிழர்களின் கலைக்கோலங்களையும் வெளிப்படுத்திய ஸ்ரீசலாமி, பாண்டவர்களும் க்ளௌஸ் முனிவரும் போன்ற நாடகங்கள் தமிழ், டொய்ச் மொழிகளில் நிகழ்த்தப்பட்டன. ஸ்ரீசலாமி அது என்னுடைய ஒரு கனவாக இருந்த விஷயம். அது என்னென்னு சொன்னால், இப்போ இந்த நாடகத்தில் இங்கே சுவிஸ்காரங்களோட செய்து என்னும் பொழுது எழுப்பப்பட்ட கேள்விகள், சந்தேகங்கள், கலை வடிவங்கள் சம்பந்தப்பட்ட பிரஞைகள், அப்போ அந்த கேள்விகளுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு விடை கொடுக்குற ஒரு வடிவம் தான் ஸ்ரீசலாமி. ஸ்ரீசலாமி நாடகத்தின் கதை என்ன? கதை ஓடுறது தான். ஒரு கதையே இல்லை. நான் ஓடுறேன். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் தமிழ் பகுதி தமிழ் விஷயத்தை தான் சொல்லுது. ஆனால் டொச் பகுதியை நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அது யூனிக்காக தான் சொல்லப்படுது. 2 இனங்கள், ஒன்று ஒடுக்குற இனம், மற்ற ஒடுக்கப்படுகிற இனம். இந்த 2 இனத்திற்கான போராட்டம், இந்த போராட்டத்தை அங்கே முன்வைக்குது. தமிழர்கள் கடந்த 500 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கும் கதையை சொன்ன நாடகம்தான் ஸ்ரீசலாமி. ஸ்ரீசலாமி நாடக இயக்குனர்களில் ஒருவரான பீட்டர் கிராஸ்லர். Srisalami, it was a commission play, if you want, so which was adapted and put into an intercultural process, where strong artistic personality like Tarsi bringing, if you want to say, from the East, bringing it here. And here it was tested out, or it was a dialectical process. It's very Brechtian, if you want. ஸ்ரீசலாமியின் நாடகாசிரியர், பயிற்சியாளர் ஏசி தாசிசிஎஸ். அப்போ ஆண்டன் தீர்மானித்தார், இதை தமிழ் மக்கள் மட்டும் அறிஞ்சால் போதாது, அது மற்றவங்களும் அறிய வேணும். முதல்ல ஆங்கிலத்தில் செய்யுங்க. உடனே ஆங்கிலத்தில் எழுதி அதை இங்கிலாண்டில் போட்டு முடிய அவர் சொன்னார், இல்லை, ஒரு பெரிய அளவில் தயாரித்து நாங்கள் சுவிட்சர்லாண்ட்லேயும் போடுவோம். அப்போ மரளம் என்ற ஐயோ என்ற நாடகத்தோடு இவர்களுக்கு அந்த மரளம் என்ற அமைப்பு துவங்கிட்டது. அதில் சுவிஸ் தமிழ் தான் கூட ஒரு இறைநீரம் இருந்தவர். இது மூலமாக ஸ்ரீசலாமியை
ஜெர்மன் மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் தமிழ்லையுமாக சேர்த்து மூன்றும் கலந்ததாக போட தீர்மானித்தாங்க. அப்போ அதுக்காக என்ன பயிற்சியை கூப்பிட்டார். அந்த நாடகத்தில் நாங்கள் ஆட்டம், பாடல், ஓட்டம், வசனம் இது எல்லாத்தையும் கலந்தோம். மற்றது நிறைய இஞ்சளவு நவீன உத்திகளையும் கொஞ்சத்தை சேர்த்தோம். பாண்டவர்களும் கிளவுஸ் முனிவரும் நாடக உருவாக்கம் பற்றி அது ஒரு வருஷ ட்ரைனிங் தான் எனக்கு கொடுக்கப்பட்டது. முதல்ல இந்த ஆரம்பத்தில் கிழமை வார இறுதி நாட்களில் மக்களை கூப்பிட்டு வச்சு முதல் அடிப்படையான டான்ஸ் ஸ்டெப்புகளை பழகி, இந்த ஸ்டெப்புகளின் ஊடாக ரிதமுக்கு ஆட பழகி, இதோட நாள் பூராகவே ஒரே ரிதமுக்கு ஆட பண்ணுறேன். ஒரு தபேலாக்கார வந்து ஆட அடித்து கொண்டு ஒரே விஷயத்தை அடிச்சோன்னா அது ரிதமு ஏற்றுறதுக்காக வந்து ஒரு நாள் முழுக்க அப்படியே ஆடிக்கொண்டிருப்பாங்க. மரலம் அரங்கக்குழு சார்பில் சுவிஸ் நாடகக் கலைஞர் பீட்டர் பிராஸ்லர், ஈழத்து நாடகக் கலைஞர் ஆண்டன் பொன்ராசா மற்றும் ஈழக்கூத்தன் என்ற தாசிசியஸ் ஆகியோர் இணைந்து உருவாக்கிய நாடகங்கள்தான் ஸ்ரீ சலாமி மற்றும் பாண்டவர்களும் கிளவுஸ் முனிவரும். அகதிகளின் பிரச்சனைகளை மனதை பாதிக்கும் வகையில் சொன்ன நாடகம் ஐயோ. அதன் இயக்குனர் ஓட்டோ ஹூப்பர். How these three persons are creating her life in this camp, and another reality is how are the experience from the people when they are coming into Switzerland, and the fourth level was how are the traditional contact. For example, Anton was dancing a war dance. Who is very a traditional dance, you know. Oder? Diese Tanz, sehr traditionelle Tanz, ja. That was very and in the last of the play he was playing a story about her king with the krone. And he was a Tamil king. இந்த நாடகம் சுவிஸில் 68 முறை மேடையேறியுள்ளது. மாலை முரசொலி, பத்திரிகை காரியாலயங்கள் அமைதி படையினால் குண்டு வைத்து தகர்ப்பு. ஐயோ, முடியாது முடியாது. தனியாக வந்து நோவுக்கு இல்லை, ஒரு ஆச்சரியத்து ஐயோ நாட்டில் அமைதியாக இருந்துட்டு திருப்பி சண்டை வர போகுதும். அந்த ஐயோ என்ன செய்வோம். அப்போ அந்த எல்லா பரிமாணத்துக்களால் வந்து அதை கொண்டு வந்தபடியால் அந்த நாடகத்தின் பெரிய ஐயோ ஆயிட்டுது. இவர்களது முதல் நாடகமான மரலத்தில் ஸ்விஸ்காரர்கள் அகதிகளாக இலங்கைக்கு வருவது போலவும் அங்கு AAEE கற்பது போலவும் தமிழ் கலாச்சாரத்தை ஸ்விஸ்காரர்கள் அறிவது போலவும் காட்சிகள் இடம்பெற்றன. You tell him this way, okay? So, for me it was very interesting. It was sometimes in the beginning a little bit difficult with language, and also because we are very used to come punctually, to come if it's 8 o'clock we come at 8 o'clock. Some people were late, but it was not only in the beginning.
And then I got to know new people, and friendships are going on still now. And I learned a lot about other ways of playing drama, of acting, of other cultures. ஸ்ரீ சலாமி நாடகத்திற்கு கிடைத்த விருது பற்றி சொல்லுங்களேன். அதுக்கு ஃபெஸ்டாக் ப்ரைஸ் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஒன்று வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒரு கல்ச்சர் அவார்டுன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அது வந்து இந்த 89ஆம் ஆண்டு எங்கள்ட ஸ்ரீ சலாமிக்கு வந்து அது எங்களுக்கு கிடைச்சது. அதில் வந்து ஒரு எங்களுக்கு 7,000 சுவிஸ் ஃப்ராங்க் தந்தாங்க. அதற்குரிய முதல் ஒரு வெளிநாட்டவருடைய ஒரு நாடகத்துக்கு கிடைச்ச பரிசு அது. அது முதல் தமிழாக்களின் நாடகத்துக்கு கிடைச்ச பரிசு அது. அதுதான் முதல் மரளத்துக்கு கிடைச்ச பரிசு மாதிரி. சுவிஸ் நாடெங்கும் மேடையேறிய ஐயோ, ஸ்ரீ சலாமி, பாண்டவர்களும் கிளவுஸ் முனிவரும் போன்ற நாடகங்களை சுவிஸ்காரர்கள் பெருமளவில் பார்த்தார்கள். தமிழர்களின் பாரம்பரிய ஆட்டங்களும் பாட்டுகளும் சுவிஸ் மேடைகளில் சக்திகளாக வெளிப்பட்டன. இவற்றையெல்லாம் தமிழ் நாடகங்கள் செய்து கொண்டிருந்த பாரதி கலைக்குழு, வானவில் கலைக்குழு, சுவிஸ் தமிழ் மாணவர் மன்றம், கண்ணதாசன் கலை மன்றம் போன்ற குழுவினர் கவனித்தனர், தங்களுக்குள் விவாதித்தனர். அவர்களது நாடகம் சாதாரணமாக உருவாக்கப்பட்டு தமிழர்களுக்காக மட்டும் நிகழ்த்தப்பட்டு வந்தன. பயிற்சியின்றி, நாடக புரிதலின்றி நாடகங்களை மேடையேற்றி வந்த இக்குழுவினர் நாடகத்தை ஆழமாக புரிந்து கொள்வது பற்றியும் முறையான நாடக பயிற்சி பெறுவது பற்றியும் யோசிக்கத் தொடங்கினர். அதனால் நிறைய நாடக பயிற்சி பெற்றவரும் பல நாடகங்களில் ஈடுபட்டவருமான ஆண்டன் பொன்ராசாவை அணுகினர். நாடக பட்டறைகள் மூலம் பயிற்சி அளிக்கும்படி கேட்டனர். வெவ்வேறு குழுக்களும் நாடக குழுக்களும் வந்து அவையினுடைய நாடகங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சு அவையோட போய் ஒரு தொடர்புகளை ஏற்படுத்திக்கல, ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்திக்கல வந்து அப்போ அவை மூலமாகவும் எங்களுடைய அந்த 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 குழுக்கள் மூலமாக ஒரு கேள்வி இருந்துச்சு, ஏன் நாங்கள் நாடகத்துக்குன்ற ஒரு கல்வியை கற்றால் என்ன, அதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கா? நாங்கள் செய்த நாடகங்களை பார்க்கணும், இங்கே நாடகங்கள் செய்கிறாக்கள் அதை பார்க்கணும், அதில் இன்னொரு வித்தியாசம் இருக்குதுன்றதை உணர்றேன். அந்த தங்கள்கிட்ட வந்து அந்த வித்தியாசம் எப்படி வர வேணுமன்றது வந்து தேட வலிக்கிடணும். தேட வலிக்கிற நேரத்தில் என்னட்டு அணுகினதை எங்களுக்கு வந்து நாடகத்தை பற்றின சில ஒர்க் ஷாப்புகள் வையுங்க, நீங்கள் இங்கே சீரியல் நாடகங்கள் செய்கிறோம் அதை பார்த்தோம்னு சொல்லி இப்போ இவங்க நாடகம் நான் பார்க்குறேன். அப்போ பார்த்தளவில் தெரியும் எங்கே நிற்கணும், எப்படி நிற்கணும், என்னதை பார்க்கணும், என்னது என்னன்னு சொல்லி. இப்போ நான் அவைக்கு சொன்ன ஒரு விடயம் வந்து ஒர்க் ஷாப் செய்து நீங்கள் நாடகம் படிக்க முடியாது. ஓரளவுக்கு நாடகத்தின் அடிப்படை தெரிஞ்சால், அடிப்படை விஷயங்கள் இருந்தால் திருப்பி மேற்கொண்டு வந்து உங்களை வளர்த்தெடுக்கிறதுக்கு இந்த ஒர்க் ஷாப்புகள் உதவுமே தவிர உங்களுக்கு ஆரம்ப படிநிலைக்கு இந்த ஒர்க் ஷாப்பில் இது உதவ போகிறது இல்லை. ஆனமட்டில் வந்து இப்போ நீங்கள் அதை செய்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு 3 வருஷமாகுது. இப்போ இங்கே இந்த புறச்சூழலை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய முடியாது, ஒரு வருஷம் லீவ் எடுத்துக்கொண்டு இருக்க முடியாது. இப்போ இதுகளை பார்த்தா 3 வருஷம் நீங்கள் செய்ய வேணும். அப்போ இப்போ நான் சொல்லிப்பட்டதை விட்டுட்டேன். இவ்வளோ செய்கிறோம் தானே, இன்னும் நல்லா செய்யலாம் தானே, அதை கட்டான் ஒன்று சொல்லி போட்டு சேர்ந்தது தான். இப்போ எந்த விஷயம் விளங்கிச்சா நாடகத்துக்கான ஒரு பெரிய ஒரு கற்கை நிறைய ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குது உள்ளுக்குள்ளே, அதுக்குள்ளே போனால் இவ்வளவு எங்களுக்கு அந்த நாடகத்துக்கு உதவுதோ இல்லையோ எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு எத்தனை விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குதுன்ற விஷயங்களை கற்கக்கூடியதாக இருந்தது. முதல் நாள் பயிற்சியில் இந்த முள்ளந்தண்டை சரி செய்கிறது,
எவ்வாறு வளைத்து எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்றதை இந்த செயல்பாடு எங்களோட உழைப்பு திறனை இவ்வாறு முள்ளந்தண்டில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும், தவறாக பயன்படுத்தினா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றிய ஒரு பாடத்திட்டம் அங்கே நடந்தது. அதுக்கான பயிற்சி நடந்தது. அப்போ எல்லாம் நான் முதுக வளைக்க முடியாத சூழல் இருந்தது. அப்போ எனக்கு அப்போ தான் எனக்கு விளங்கிச்சுது இந்த பயிற்சியில் உள்ள ஒரு வருஷத்துக்கு முதல் நடந்ததுன்னா இந்த முள்ளந்தண்டு செயல்பாடுகளை சரியான முறையில் பயன்படுத்தினா எனக்கு அந்த அப்படியான இது வந்திருக்க முடியாது. தொடர்ச்சியாக இந்த பயிற்சிகளின் போது பிறகு நான் தாவி பாயறதுக்கு தயாராகி குடும்ப தலைவனடா அப்படி இருக்கும்னு வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வீட்டிலேயே மதிப்பு உருவாயிடுச்சு. அந்த பாடல்களை வந்து அவர் சொல்லித்தர தர நாங்கள் திருப்பி சொல்லுவோம். அதோட அந்த நடை கூத்துக்கான அந்த நடை வந்து அவர் காட்டி தருவார். சரு பொன்னே பலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே. எக்ஸசைஸ் வந்து தொடக்கத்திலேருந்து வந்து இடுப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ இடுப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கீழுக்கும் போய் மேலுக்கு உடம்பு வந்து ஒவ்வொரு மசில்ஸாக முதுகிலேருந்து ஒவ்வொரு மசில்ஸாக எடுப்பட்டு அப்படியே இதுண்டு அப்படியே அவர் கீழுக்கு அப்படியே போய் 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 அப்படியே முழுக்க அந்த அந்த உருவெடுக்கிற மாதிரி தான் அது போகிறது. ஆனால் ஃபுல் மூவ்மெண்ட். இதில் எனக்கு மிக பிடித்தது என்னென்றால் அண்டன் பெண்ராஜா எங்களை ஒரு முறை பின்னோக்கி போக சொன்னார். கிட்டத்தட்ட 10 வயது வரை, மற்றவர்கள் 10 வயது வேற போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வயதுக்குள்ளே தான் போக வேண்டி விடாந்தது. ஆனால் நான் அதை தாண்டி கிட்டத்தட்ட 40 வரையும் பின்னுக்கு போக வேண்டி இருந்தது எனக்கு. ஆண்டன் பொன்ராசா, கா ஆதவன், ஏசி தாசிசிஎஸ், பேராசிரியர் கா சிவத்தம்பி, வேலு சரவணன், நலாயினி ராசதுரை, கந்தசாமி சாந்தகுமார், இளைய பத்மநாதன், ஒட்டோ ஹூப்பர், உஸ் அந்தஸ்கிரா, எஸ் பொன்னுத்துறை, காரை சுந்தரம் பிள்ளை. இப்படி பலரிடம் இருந்தும் நாடகத்தை சுவிஸ் தமிழ் நாடகக் கல்லூரி மாணவர்கள் படித்தனர். அது சுவிஸ் நாடக கல்லூரியில் வந்து 1-2 இதில் பார்த்தேன். அவங்க உடனடியாக பிடிக்கிறாங்க. அப்போ அதில் தெரியுது அவங்க ஒரு முறையான பயிற்சியை நல்ல அழகாக பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க என்று தெரிஞ்சுது. சுவிஸ் தமிழ் நாடக கல்லூரிக்கு கற்கை நெறி வகுப்பெடுத்தவர் பேராசிரியர் கா சிவத்தம்பி அவர்கள். அவர் தன்னை சந்தித்த சுவிஸ் நாடக கல்லூரி மாணவர் பற்றியும் கல்லூரி பற்றியும் பகிர்ந்து கொள்கிறார். அந்த சுவிஸ் நடிகர்களோடு அல்லது ஜெர்மன் நடிகர்கள் உண்டானதை பற்றி பேசுகிறோம். இவர்களுடைய ஆட்டமுறைகளுக்கும் அவர்களுடைய ஆட்டமுறைகள் அவர்களுடைய ஆக்டிங் டெக்னிக்ஸ் உள்ள உறவுகளை பற்றி பேசுகிறோம். அந்த குழுவில் உள்ள கலைஞர்கள் அல்லது மாணவர்கள் எவ்வளவு ஆழமாக அந்த விஷயத்தை பார்க்குறாங்க. எனக்கு அந்த திருப்தி உண்மையில் அந்த தனியொரு பையனை பார்த்து அவரோடு பேசி அவர் என்னோட நான் 3-4 மணிக்காலம் பேசியிருக்கேன். ஒரு அரை மணிக்கால மீட்டிங் தான் வந்தவரை நாங்கள் நீண்ட நேரம் பேசுகிறோம். எனக்கு அந்த நான் விரிவுரைகள் செய்த பொழுது எனக்கு கிடைக்காத ஒரு மனப்பதிவும் திருப்தியும் அந்த பையனோட பேசுகிற பொழுது நான் பேசுகிறேன். நாடகக் கல்லூரியின் கற்கை நெறி, தியரி, பயிற்சி நெறி, பிராக்டிஸ், நாடக மேடையேற்றம் தந்த அனுபவங்கள் என்ன? அதுக்கு நிறைய பயிற்சிகள் இருப்பாங்க. ஒரு ஆளை கோவப்படுத்துறது என்றால் எப்படி பயிற்சி வைப்போம். உதாரணத்துக்கு இப்போ இவரை நாங்கள் கோவப்படுத்துறோம்னா நாங்கள் சுற்றி நின்று கொண்டு அந்த அது அவரை கோவப்படுத்துறதுக்கான பயிற்சி.
அவரை அடிக்கிற மாதிரி போகணும், அடிக்கக்கூடாது. அல்லது அவர் அதை நாங்கள் அவரை எல்லாம் பேசணும், வார்த்தையால் பேசணும், கடும் சொற்களால் பேசணும். அது நாங்கள் காதால் கேட்க முடியாத, நாங்கள் வாழ்க்கையில் கேட்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் வந்தது, தூசணங்கள் எல்லாம் வந்தது. இந்த கோவப்படுத்துறதுக்கு எல்லாரும் பயிற்சியில் அப்போ எனக்கு கோவப்படாது. அப்படியே ஒரு மனிதனை கோவப்படுத்துறதுக்கான பயிற்சி, அப்படியான பயிற்சியை எடுத்து தான் நாங்கள் கோவப்படுத்துறதுக்கான பாத்திரத்துக்குள்ளே போகிறோம். அது நாடக பயிற்சியில் உள்ள சிறப்பு. அது வேற எங்கேயும் அந்த பயிற்சியில் எங்களுக்கு கிடைக்கும்ன்றது கூச்ச சுபாவம் அதிலெல்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் இந்த கிளாஸுக்கு வந்த பிறகு நிறைய விடப்பட்டது. மற்றது இந்த நாங்கள் செய்த பயிற்சிகளில் ஒவ்வொரு உடம்புக்கும், இப்போ எங்கள் உடம்புலேயே நிறைய இறுக்கங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு கை கால் இந்த ஒவ்வொரு உடம்புக்கும் கொடுத்த பயிற்சிகள் மூலம் எங்களை இந்த நாங்கள் ஃப்ரீயாகிறது, இப்போ நான் ஃப்ரீயாகிற தன்மை எனக்கு ஏற்பட்டது அந்த பயிற்சி மூலம். மற்றது இந்த மியூசிக் போட்டுட்டு நாங்கள் ஏதாவது அசைவுகள் செய்யணும், அதுலேயே நாங்கள் அந்த இறுக்கத்துலேருந்து வெளியில் வர்றோம். அதெல்லாம் இதுக்கு காரணமாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். மற்ற ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஒரு வசனத்தில் எழுதுறது, இப்போ வந்து அதை பெருசாக்கி அதை விவரித்து எழுதுறது, அது எனக்கு நிறைய பிரயோசனமாக இருக்குது ஸ்கூலில் படிக்கிறதுக்கு. மற்றது தமிழ் எழுதுறதுக்கு, தமிழ் முந்தி ஏதாவது எழுத சொன்னால் நல்லா யோசிக்கணுமே என்ன எழுதுறேன். இப்போ சொன்னோடனே டக்குன்னு நான் இது எழுதுறேன். ஒரு தமிழ் லெட்டர் என்ன பாஸ்போர்ட் புதுசாக செய்கிறதுக்கு கூட ஒரு தமிழில் அந்த லெட்டர் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடையாது, எழுதக்கூடியதாக இருக்குது. நாங்கள் இப்போ நாடகத்தில் நடிக்கலைன்றதில் பார்க்க நாங்கள் இந்த நாடக பயிற்சி வகுப்புகளில் நாங்கள் படித்த வகுப்பில் நாடக வகுப்பில் நிறைய தடவைகள் அதுகள் எங்களுக்கு ஏற்படுத்துவது உண்டு. இப்போ நாங்கள் ஒரு 2 நாளாக ஒரு பாத்திரத்துடைய இப்போ மேடையில் 2 மணி நேரம் 1 மணி நேரம் கிட்டத்தட்ட 1.5 நாள் 2 நாள் கிட்ட ஒரு பாத்திரமாக வாழ்ந்த அனுபவம் இருக்குது. அதில் சின்ன சின்ன பிசுறல்கள் இருந்தாலும் கூட அந்த பாத்திரத்தோடைய அந்த அடிப்படையில் இருந்து அந்த பாத்திரம் சம்பந்தமான தகவல்களை படிப்படியாக சேகரித்து அதில் மெல்ல மெல்லமாக நாங்கள் அதுக்குரிய வேறு பயிற்சிகளை செய்து அந்த பாத்திரத்தினுடைய சிறப்பியல்புகளை ஒரு போர்வையாக உருவாக்கி அப்புறம் அந்த போர்வைகளை நாங்கள் உள்ளுக்கு பூந்து நின்று கொண்டு 2 நாளாக அவராகவே வாழ்ந்து சாப்பிட்டு குடித்து படுத்து எழும்பி நடந்து திரிஞ்சு வாகனத்தில் ஓடி அப்படி இயற்கை சூழல்லையே அப்படி வாழ்ந்த பாண்டவர்களும் க்ளோஸ் முனிவரும் அந்த அதுக்கப்புறம் அது வந்து கிட்டத்தட்ட 16-17 மேடை இருந்தது. ஸ்வீஸ் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் உண்டாகும். அந்த கூத்துக்கு பிற்பாடு தான் இந்த மேடை கூச்சங்கள் பயம் எல்லாம் வந்து போயிட்டு அதோட. சுவிஸ் நாடக கல்லூரிக்கு 1 மாதம் பயிற்சி அளிக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. 8 மணி நேரம் பயிற்சி, கடுமையான பயிற்சி. ஏன்னா இடைவெளியே இருக்காது, ஒரு அரை மணி நேரம் மட்டுமே இடைவெளி இருக்கும் சாப்பிட்றதுக்காக. மற்றபடி கடுமையான பயிற்சி. நான் அந்த பயிற்சிக்கு போயிருந்தப்போ 8 மணி நேரம் அவங்களாம் அங்கே ரொம்ப அவங்களோட வாழ்க்கை பின்னணி ரொம்ப துன்பமானது. 22 மணி நேரம் வேலை செய்யணும், 2 மணி நேரமே கண்ணுழிச்சிக்கணும். அப்படி இருக்க மனிதர்களை இங்கே நான் பார்த்தேன், தமிழர்கள் தான். அது கூடாக அவங்க ஒரு நாடக கல்லூரியை வச்சுக்கிட்டு நடத்துகிறாங்கன்னா அது பெரிய விஷயம். அதில் வந்து அதுவும் அவ்வளோ ஈடுபாடு. They are also very curious to learn. நாடக கல்லூரியில் வந்து நாடகம் செய்கிறதுக்கு அங்கால சாதாரண வாழ்க்கையில் இலகுவாக வாழ்கிறதுக்கு, இலகுவாக மற்றவையை புரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு பாடத்திட்டமாக பார்க்கலாம் நாடகம். நான் பார்க்குறேன் இப்போ இலகுவாக மற்றது கூட்டு வேலைக்கு வந்து இப்போ எனக்கு ஒவ்வொரு ஆக்களோடையும் நான் ஈஸியாக வேலை செய்யலாம். கூட்டு முயற்சியில் வந்து என்ன அதுக்குள்ளே நிலைநிறுத்தி கொள்கிற தன்மையை, என்னுடைய ஆளுமையை அதில் பூரணப்படுத்தக்கூடிய நிலைமையை அந்த பயிற்சியில் வந்து நாடக கல்லூரி தந்துருக்கு. நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கல, அண்ணா இருப்பார், அக்கா இருப்பார், தம்பி இருப்பார், தங்கச்சி இருப்பார், பாவிக்குள்ள பிரச்சனை வரும் தானே. அப்படித்தான் எங்களுக்குள்ளேயும் பிரச்சனை வந்து அது டக்குன்னு போயிடும். திரும்ப நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கதைச்சு
திட்டமிடலின் மூலம் உடல் பலம் மனபலங்களின் மூலமாக வாழ்க்கையின் எந்த எல்லையும் வெற்றி கொள்ளலாம் என்றதை இந்த நாடக பயிற்சியூடாக பெற்றுக்கொண்ட பெரிய பாடமாக. நாடகக் கல்லூரி படிப்பு தனியாக நாடகத்துக்கு மாத்திரம் அல்ல, எங்களுடைய சாதாரண நடைமுறை வாழ்க்கைக்கு அல்லது ஒரு வேலை தரத்தில் குடும்பத்தில் இல்லை மற்றவர்களோட அது சம்மந்தமாக அவர்கள் சொன்னாலும் நான் மேலதிகமாக சொல்கிறேன். நான் வேலை அனுபவங்களுக்கு கூடாக ஒரு வேலை தரத்தில் நாங்கள் பிறமொழி வேலையாளர்களோட வேலை செய்கிறோம். அவர்களோட நாங்கள் வேலை செய்யும் போது இந்த நாடக பயிற்சி வர முதல் அவர்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு சில வேலை கோபமாக சொல்கிறோம். எங்களுக்கும் உடனே கோபம் வந்து நாங்கள் இவங்கள் பாவிக்கக்கூடாத வார்த்தைகளை பாவிச்சு அப்படி கோவப்படுற தன்மையிலெல்லாம் ஏற்கனவே இருந்தது. ஆனால் நாடக பயிற்சி கூட வந்தோன்னா நாங்கள் அந்த வார்த்தைகளை எல்லாம் கோவப்படுற நேரத்தில் அவர்களை எப்படி நாங்கள் அணுகலாம், எப்படி கதைக்கலாம், அதில் அந்த அந்த பிரச்சனைகளை எப்படி சுகமாக கொண்டு போகலாம் என்றது நாடக பயிற்சி கூட தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அல்லது ஒரு சரியான கஷ்டமான வேலையாக இருக்கும். இவ்வளோ காலம் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்த ஒரு வேலையை நாடக பயிற்சி வந்து போன பிற்பாடு அது இலவாக இருக்கும். I just can guess, but I guess it's very important because there is no other possibility for people, Tamil people that are interested in acting. You know, there's no access to the Swiss institutions and theatre academies. That would be very, very difficult to get in. So I mean, for that, it's I think it's quite important, and that must be someone like Anton knows both parts. You know, so he knows that is the tradition. And tries to transform this in a contemporary language. And then the next step, what I can do, or other Swiss teachers there, is to introduce these actors, these students, in the European oriented theatre tradition, you know, and to work with the elements that they bring from their culture, from their tradition, yeah, expressional behaviors, attitudes, and so on. And that was for me the most interesting process. ஸ்விஸ் நாடகக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா 2002ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் நாள் நடைபெற்றது. ஈழக்கூத்தன் தலைமையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் முதன்மை விருந்தினராக தமிழகத்தை சேர்ந்த ஆ மங்கை கலந்து கொண்டார். கதா ஆசிரியர்கள், இயக்குநர்கள், நாட்டிய ஆசிரியர்கள், இன்னும் பல வகையான சிறப்பு படைப்பாளிகள் இவ்வரங்கினில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை இன்னொருவனாக மாற்றி செய்கிறன்றது எனக்கு ஒரு கூச்சமான விஷயம் இயல்பாக. அந்த விஷயத்தை இந்த நாடக கல்லூரியிலிருந்து நான் உடைத்திருக்கிறேன். மொழியோடு மட்டுமின்றி தமிழ் இன பண்பாட்டு அடையாளங்களை அழுத்தமாக காட்டுகின்ற கூத்து, இசை, அடவுகள், தொன்மங்கள் அனைத்தையும் சேர்த்து வலியுறுத்தும் ஒரு முயற்சியாக சுவிஸ் தமிழ் நாடக கல்லூரியுடைய பயிற்சி முறையும் கொடுக்கக்கூடிய அழுத்தங்களும் பதிவுகளும் இன்றைக்கும் நம் மத்தியில் இருக்கிறது. எனவே இந்த முயற்சி தமிழர்களோட அரங்கமாக மட்டுமில்லாமல் ஒரு தமிழ் அரங்கத்தை, தமிழ் தியேட்டர் என்று நாம் முன்னிலைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு தமிழ் அரங்கத்தை நமக்கு காட்டக்கூடிய ஒரு முயற்சியாகவும் இது இருக்கிறது. இது வந்து 2 நாடகங்களை நான் தரிசித்தேன், கண்டுகொண்டேன். உயர்ந்த அந்த நாடகங்களை பார்க்க அவ்வளவு தூரம் வந்தது நிச்சயமாக பொருத்தமானது. சுவிஸ் தமிழ் நாடக கல்லூரியில் 3 ஆண்டுகள் படித்த பொழுது தமிழ் சுவிஸ் நாடக கலைஞர்கள், தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள், மரபுக்கலை வல்லுநர்கள் என்று பலரிடம் இருந்தும் பயிற்சியாக படிப்பாக கற்றவை வலுவான ஓர் அடித்தளமாக அமைந்தது. நாடகப்பள்ளி மாணவர்கள் தங்களின் நாடகப் படிப்பின் போது
அம்மையே அப்பா உப்பிலாமணியே, எரிமலை பூக்கள், கடலம்மா, மலையப்பா ஆகிய 4 நாடகங்களை மேடையேற்றியுள்ளனர். இருமொழி, இரு கலாச்சார உறவு நாடகம் மூலம் பலப்பட்டுள்ளது என்றே சொல்லலாம். இந்த உறவும் நெருக்கமும் தமிழ் நாடகங்களிலும் பிரதிபலித்து வருகிறது. இது வளர்ந்து ஒரு தமிழர் டொய்ச் நாடகத்தை இயக்கும் சூழலும் வர வாய்ப்பிருக்கிறது. Yeah, it was a very hard training because you have Saturday and Sunday 8 or 10 hours of training, but it was also very good for me. கடலம்மா, மலையப்பா இரு நாடகங்களும் தமிழ் டொய்ச் மொழிகளில் நிகழ்த்தப்பட்ட இருமொழி நாடகங்கள். அகதிகளாகச் சென்ற ஈழத்தமிழர்கள் சுவிஸ் நாட்டில் இன்று ஒரு முக்கியமான மதிக்கத்தக்க சமூகமாக இருப்பதற்கு நாடகம் ஒரு காரணம் என்பது முக்கியமானதாகும். தமிழர்கள் நாடக செயல்பாடுகள் மூலம் தங்களின் கலை கலாச்சார வேர்களை பரப்பி வருகிறார்கள், பாதுகாத்து இளம் தலைமுறைக்கு அளித்து வருகிறார்கள். தற்போது தமிழ் கலைஞர்களின் செயல்பாடுகள் சுவிட்சர்லாந்தில் அதிகரித்துள்ளது. தமிழ் சுவிஸ் கலைஞர்கள் இணைந்து செயல்படுவதும் கூடியுள்ளது. இதனால் தமிழ் சுவிஸ் கலைஞர்களின் கூட்டு வலுவடைந்து வருகிறது. சுவிஸ் தமிழ் நாடகக் கல்லூரி வெற்றி அடைந்துள்ளது என்று சொல்ல முடியுமா? நான் உண்மையில் அதை வெற்றி என்று சொல்லுவேன். அதை நான் பார்த்தேன் என்று சொன்னால் அது எனக்கு தெரியும். ஆனால் அதை அவையே உணர்கிற நேரத்தில் நான் இப்படி முந்தி இருந்தேன், இப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், என்னால் இப்படி இதை பேர் எப்படி செய்யக்கூடியதாக இருக்குது, இப்படி செய்யக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிற நேரத்தில் அந்த 2 விஷயம், அந்த மாற்றத்தை உணரணும், அந்த மாற்றத்தை வெளிக்கொணரணும், உணர்கிற மாற்றத்தை வெளிக்கொணரணும். அப்போ எனக்கு இதை விட ஒன்றும் தேவையில்லை. புது வேகத்தோடு நாடக படிப்பை முடித்து கலை வளரி பட்டத்தை பெற்றுள்ள மாணவர்கள் தங்களின் திறமையை வெளிப்படுத்த நாடக சாதனைகள் புரிய சுவிஸிலும் இலங்கையிலும் நிறைய இடம் இருக்கிறது.